இளையராஜா வந்து கங்கை நீருக்குள்ளிருந்து கலைவாணி எழுந்து வந்து இசையை அப்படியே வந்து மோடிக்காக கொடுத்தாள்னு சொல்லும்போது அவர் வாசித்த இசைக்கருவியின் பெயர் என்ன? அது ஜால்ராவா அல்லது எந்த இசைக்கருவியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஜால்ரா அடிப்பதில் சற்றும் குறையாதவர்கள் தான். நீங்க அதிகாரத்துக்கு எப்படியெல்லாம் சிங்சாங் போடுவீர்கள், நீங்க எப்படியெல்லாம் இசையமைப்பீர்கள் அல்லது பாடல் எழுதுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாததல்ல. நீங்க இந்த எச்சி சண்டை போடுறது உங்களுள் மேலுள்ள இருக்கக்கூடிய மரியாதையை குறைக்கிறது. மிரட்டுகிற தொனியில் பேசுவது என்பது கங்கையமரனுக்கு சரியானதல்ல. அவர் ஏற்கனவே ஒரு பேட்டியின் போது மிக கடுமையாக கத்தி இருக்கிறார். இளையராஜாவும் அதே மாதிரி தன்னுடைய மாண்புகளை குறைத்துக் கொண்டு மிக மோசமாக விமர்சனங்களை வைத்திருக்கிறார். தங்களுடைய எல்லை மீறி பேசுவதாக இருந்தால், தங்களுடைய குணக்கேடுகளை எல்லாம் வெளிப்படுத்துவதாக இருந்தால் பொது சமூகம் அவர்களை விமர்சனம் தான் செய்யுமே தவிர வாழ்த்தாது. கங்கையமரன் தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் அது கங்கையமரனுக்கு மட்டும் இல்ல, இளையராஜாவுக்கு கங்கையமரன் மேலும் இருக்கிறது, வைரமுத்து மேலும் இருக்கிறது. கங்கையமரனுக்கு இளையராஜா மேலும் இருக்கிறது, வைரமுத்து மேலும் இருக்கிறது. வைரமுத்துவுக்கு இவர்கள் இருவர் மேலும் இருக்கிறது. எல்லாத்துக்கும் பங்களிப்பு இருக்குது. கூட்டு உழைப்பின் பங்களிப்பை மறுதளித்து விட்டு தனிப்பட்ட என் உழைப்புன்னு பேசுவது என்பது அப்படி இடது கைட்டில் அடித்து தள்ளுகிறேன். கவிதை எழுதும் போது நான் பிரசவ வேதனை அனுபவித்தேன். கவிஞன் என்று சொல்வதற்கு ஒருவருக்கு தகுதி இருக்கிறது என்றால் அது கண்ணதாசனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. மற்றவர் யாரும் கவிஞர்கள்லாம் கிடையாது. MS விஸ்வநாதன் மெல்லிசை மன்னரை பத்தி புகழ்ந்து பேசுறாரு. மெல்லிசை மன்னர் மட்டும்தான் இசையமைக்கிறது தகுதியானவர், அவருக்கு பிறகு இசையே இல்லைன்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு வர்றாரு. அப்ப இப்படிப்பட்ட தனிப்பட்ட காழ்ப்புகள், அதை பொது வெளியில் வைக்கிற இழிவான குணம், இப்படி ஒரு சில்லறத்தனமா குழாயடி சண்டை மாதிரி நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களை நாங்கள் பெரிய மனிதர்கள் என்று எப்படி மதிப்பது? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட வாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். கங்கையமரன் வைரமுத்து சண்டை அப்படின்றது ரொம்ப காலத்துக்கு பிறகு வந்திருக்குது. இளையராஜா வர்சஸ் வைரமுத்து இதுதான் சண்டை. ஆனா அதை கங்கையமரன் வேற ஒரு பக்கம் திருப்பி விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றாங்க. அவருக்கு சொந்த பகை இருந்தது அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. வைரமுத்து வந்ததனால் தான் ஒரு பாடலாசிரியராக பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இன்னைக்கு அவர் பிஜேபியில் இருக்கிறாரு, இவர் திமுக ஆதரவாளர். இதன் காரணமாக இவ்வளோ அக்ரெசிவா பேச வேண்டிய வந்துருச்சு அப்படின்னு தோணுது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. உண்மையான காரணம் என்னப்பா? வைரமுத்து ஒன்று சொல்றார், அது ஒரு கருத்து, இசையா மொழியா அப்படின்னு ஒன்று சொல்றார். ஆனா வைரமுத்து மீது கங்கையமரன் ஏன் இவ்வளவு தூரம் பாயணும்? அதாவது கங்கையமரன் தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது கங்கையமரனுக்கு மட்டும் இல்ல, அது இளையராஜாவுக்கு கங்கையமரன் மேலும் இருக்கிறது, வைரமுத்து மேலும் இருக்கிறது. கங்கையமரனுக்கு தன்னுடைய அண்ணன் இளையராஜா மேலும் இருக்கிறது, வைரமுத்து மேலும் இருக்கிறது. வைரமுத்துவுக்கு இவர்கள் இருவர் மேலும் இருக்கலாம், இருக்கிறது. ஏன்னா இல்லாம இதை இவர்கள் இப்படி டீல் பண்ண முடியாது. இப்ப தனிப்பட்ட உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இதே கங்கையமரன் SPB விவகாரம் வரும்போதெல்லாம் நீ என்னடா 2 இட்லி சாப்பிடுவியா, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும், இங்க நீ என்னத்தை சம்பாதிச்சிட போற, ஏன் உன்னுடைய பேரை கெடுத்துக்கிற அப்படின்னு தன்னை புனிதர் வேடம் போடுவதற்காக தன் சொந்த அண்ணனையே கடுமையா விமர்சித்தார். SPB பக்கம் நின்று கொண்டு. நான் இப்போ SPB பக்கம் நியாயம் இருக்கா, இளையராஜா பக்கம் இருக்கா, அதுக்குள்ளெல்லாம் போகல. அதுல ஆனா இப்ப இளையராஜா வந்துட்டாரு, SPB ஃபேமிலியோட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு, அதனால அவர் அப்படி பேச. அப்போ நான் இந்த சைடு நிற்கும் போது எங்க அண்ணனையே பாரபட்சம் இல்லாமல் திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வைரமுத்து சொல்கிற ஒரு கருத்துக்கு எதிராக கருத்தா கூட சொல்லலைங்க. தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் எல்லாம் இருக்கட்டும். வைரமுத்து என்ன சொன்னாரு? ஒரு பாடல் என்பதற்குள் இசையும் இருக்குது, பாட்டும் இருக்கிறது. அந்த பாட்டில் எது மேலோங்கி இருக்கிறதோ அது பிரதானமாக பேசப்படுகிறது. நீங்க ஒரு பாட்டு நிக்குதுன்னா 2 காரணத்திலேயே நிக்குது. சில நேரங்களில் SPB போன்ற பாடகர்கள் பாடியதாலேயே அந்த பாட்டு நின்றுக்கும், அவர்களுடைய தனிப்பட்ட ஆற்றினாலேயே. ஆமா, இசை பெரிதா மொழி பெரிதா? இசை எவ்வளவு பெரிதோ அவ்வளவு மொழி பெரியது, மொழி எவ்வளவு பெரிதோ அவ்வளவு இசை பெரியது. சில நேரங்களில் இசையை மொழி விஞ்சு நிற்கும்,
சில நேரங்களில் மொழியை இசை விஞ்சு நிற்கும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு விஷயம் தானே. இதை வந்து நீங்க ஒரு விஷயத்துல ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வீட்டை கட்டுறோம், இதுல வந்து ஒரு கொத்தனார் சொல்றாரு, கொத்தனார் பெரியவரா அல்லது தச்சர் பெரியவரா அல்லது கான்ட்ராக்ட், அதாவது கம்பி கட்டு மேல இருக்கக்கூடிய சென்ட்ரிங் பெரியதா அல்லது சீலிங் போட்டவர் பெரியவரா, இதெல்லாம் எலக்ட்ரீஷியன் பெரியவரா, இந்த கேள்வியை எல்லாம் கேட்டு நீங்கள் ஒரு இது பண்ணீங்கன்னா இது வந்து மொத்தமாக ஒரு கூட்டு உழைப்பு. இந்த கூட்டு உழைப்புக்குள் மொத்த டிசைனர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. புல்லாங்குழல் வாசிச்ச நெப்போலியனுடைய பங்களிப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் பங்களிப்பு இருக்குது. அப்போ இந்த கூட்டு உழைப்பின் பங்களிப்பை மறுதளித்து விட்டு தனிப்பட்ட என் உழைப்புன்னு பேசுவது என்பது முதல்ல இவர்களுடைய தரத்தை காட்டுகிறது. மொத்தமாவே நான் சொல்றேன், இதுல பேசுகிற இவர் அவர்னு பேசல, இவர்களுடைய தரமே தன்னுடைய கிரெடிபிலிட்டியை பெரிதாக பேசிக்கொள்வது. என்னுடைய இசை எங்கிருந்து வந்தது தெரியுமா அப்படின்னு பேசுவது. இன்னொரு பக்கம் வைரமுத்து போய் நின்றுட்டு நான் ஒவ்வொரு கவிதையையும் உற்பத்தி செய்யும் போதும் ஒரு பிரசவ வேதனை அனுபவிக்கிறேன்னு சொல்றது, சரிங்களா? இன்னொரு பக்கம் இளையராஜா மேடையில போய் நின்றுட்டு நான் பாடல்களை எல்லாம் ஒரு மூச்சு காற்றை போல் அப்படி இடது கைட்டில் அடித்து தள்ளுகிறேன், எனக்கு சிலர் சொல்கிறார்கள் கவிதை எழுதும் போது நான் பிரசவ வேதனை அனுபவித்தேன் என்று அப்படின்னு. இதுக்கு என்னது, யாரை நீங்க சொல்றீங்க? அப்ப மாத்தி மாத்தி இன்னொரு பக்கம் இருந்து ஒரே மேடையில் வைரமுத்து கீழே இருக்கிறாரு, இளையராஜா பேசுறாரு, கவிஞன் என்று சொல்வதற்கு ஒருவருக்கு தகுதி இருக்கிறது என்றால் அது கண்ணதாசனுக்கு மட்டும்தான் இருக்கிறது, மற்றவர் யாரும் கவிஞர்கள்லாம் கிடையாது அப்படின்னு பேசுறாரு. இவர் மேல ஏறுறாரு, எம்.எஸ். விஸ்வநாதன் மெல்லிசை மன்னரை பத்தி புகழ்ந்து பேசுறாரு. மெல்லிசை மன்னர் மட்டும்தான் இசையமைக்கிறது தகுதியானவர், அவருக்கு பிறகு இசையே இல்லைன்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு வர்றாரு. அப்ப இப்படிப்பட்ட தனிப்பட்ட காழ்ப்புகள், அதை பொது வெளியில் வைக்கிற இழிவான குணம், நாம் இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வைரமுத்து கவிதைனா அமுதென்பதா விஷம் என்பதா அமுத விஷம் என்பதா அப்படின்னு கேட்கும் போதும் துணியை நனைய விட்டு மனசை புளிஞ்சவளே, ஒரு குளிச்சுக்கிட்டு ஒருத்தி அப்படி ஓடையில குளிச்சுக்கிட்டு துணியை புளிகிறா, துணியை நனைய விட்டாலாம், மனசை புளிஞ்சாலாம். எப்படி இதெல்லாம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது இப்படி சிலிர்த்து போய் கேட்டோம். அதாவது தண்ணீரில் நிற்கும் போதும் வேர்க்கின்றது அப்படின்னு சொல்றது, அந்த விரகதாபத்தின் உச்சத்தை தண்ணிக்கும் தாகம், தண்ணிக்குள்ளேயும் தாகம் வருகிறது அப்படின்னு எழுதுவது, இதெல்லாம் கேட்டு பிரமிச்ச போது இப்படி ஒரு சில்லறத்தனமா குழாயடி சண்டை மாதிரி நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களை நாங்கள் பெரிய மனிதர்கள் என்று எப்படி மதிப்பது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப இன்னைக்கும் கூட என்ன கேள்வி, நாங்கள் எங்களுடைய கவிதை வானத்திலிருந்து வருகிறதுன்னு சொன்னீங்க, எங்களுடைய இசை அப்படி அருவி மாதிரி ஒரு தேவ தூதனால் எனக்கு அனுப்பப்பட்டு, அதுவும் ஜனனி பாட்டு எப்படி உற்பத்தி ஆனதுங்கிறத பத்தி சொல்லும் போது அப்படி ஆதிசங்கரர் படத்தை அப்படி பார்த்துட்டு வந்தாராம், அப்படியே தனக்குள்ள வந்து அப்படியே ஜனனி பாட்டு உள்ள வந்து ஆதிசங்கரர். நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பப்பட்ட பாட்டாக நின்னு கோரி வரணத்தை தான் சொல்லுவேன். அதோட இன்டர்லூட்ஸ் எல்லாம் வந்து சம்பந்தமே இல்லாம போகும். பாட்டு வந்து அப்படியே கமகத்தோட ஆரம்பிக்கும், வெஸ்டர்ன்ல போய் அடிச்சுட்டு இருப்பாரு இசைய இன்டர்லூட. அப்ப அந்த கம்போசிட்டிங் இருக்குல்ல, அதை பார்த்து நாங்க பிரமிச்சு போயிட்டோம். எங்கேயோ போகுது, போயிட்டு மறுபடியும் அடிச்சு மறுபடியும் நின்னு கோரி வரணும்னு இப்படி ஒரு காம்போவை ஒரு வெள்ளைக்காரன் கூட சிந்தித்து இருக்க மாட்டான். ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு இங்க இருக்கக்கூடிய கமகங்கள், இங்க இருக்கக்கூடிய சங்கீதம், இந்த கர்நாடக இசை, இது பற்றிய அறிவு அவனுக்கு இருக்காது, அவனுக்கு தேவையும் கிடையாது. இப்ப எங்களுடைய உணர்வு நிலையில் இருந்து பல பாடல்களை இசைத்தவர், பல புதுமைகளை நிகழ்த்தியவர். நான் போதும் போதும் என்கிற வரையில் புதுமை செய்கிற ஒருவன் அப்படின்னு எழுதுறாரு வைரமுத்து. அந்த புதுமையை நீங்களும் செய்தீர்கள், அவரும் செய்தார். அவர் இசையில் செய்தார், நீங்கள் வந்து கவிதையில் செய்தீர்கள். ஆனா அதையெல்லாம் நாங்கள் போதும் போதும் என்று நாங்கள் ரசித்து கொண்டிருந்தோம். இந்த ரசிகனை நீங்கள் இன்று இழிவுபடுத்துறீங்க. என்ன படுத்துறீங்க அப்படின்னா, இந்த பாட்டுக்கு சொந்தமா இசைக்கு சொந்தமா? இல்லையா, ரசிக்கிற எங்களுக்கு தான் இது சொந்தம். நீங்கள் ஒரு சமூக பண்டம். ரைட், ஓகே, இது நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆனா அதை தாண்டி ஒண்ணு அவர் சொல்றாரு இல்லையா, ஒரு இசை எதன் மூலம் அடையாளப்படுத்தப்படுகிறது? எல்லாரும் மனுஷங்க தான், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர் இருக்குது இல்ல, அந்த பெயர் எது? அதுதான் மொழி. அப்போ அந்த மொழிக்கு நீங்க மரியாதை செய்யணும்னு தான் அவர் கேட்கிறாரு. அவர் வந்து மொழிதான் பெரிதுன்னு அவர் சொல்லல, மொழிக்கு உரிய மரியாதை செய்யணும் அப்படின்னு ஒரு கேட்கிறாரு இல்லையா? இதுல என்ன தவறு இருக்குது? எந்த தவறும் இல்லை. நான் அதான் சொல்றேன், வைரமுத்து இந்த சமூக தன்மை என்ன, அதில் என்னுடைய கிரெடிபிலிட்டி என்ன என்பதை மென்மையாக சொல்லி அதை பெற்றுக்கொள்கிற இடத்தில்
அவர் கொண்டார். அதனாலதான் 7 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார். 44 வருஷம். ஆமா. அப்போ அந்த 6 வருடங்கள் தாங்க இளையராஜாவோட சேர்ந்து பயணிச்சது. இளையராஜாங்கிற மிகப்பெரிய ஜாம்பவான் 25 வருடங்களுக்கு மேல் தன்னுடைய காலத்தை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாரு. அவரே இல்லாவட்டியும் கூட நான் 7 தேசிய விருதுகள் வாங்குவேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அந்த இடத்தில் தனக்கான பாதையை வகுத்துக்கிட்டாருன்னா அது எவ்வளவு பெரிய கவிஞன்னு பார்த்துக்கங்க. ஆனா அதைத்தான் இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் யாருக்கெல்லாம் ஜால்ரா வாசிப்பீர்கள், எப்படி எல்லாம் இசைத்தீர்கள்னு சொல்றாரு. இப்ப நான் யாரு? கங்கை அமரன். நான் என்ன கேட்கிறேன், காசி சங்கமத்துல இளையராஜா அப்படி கங்கை நீருக்குள்ளிருந்து கலைவாணி எழுந்து இசையை அப்படியே எனக்கு மோடிக்காக கொடுத்தாள்னு சொல்லும்போது அவர் வாசித்த இசைக்கருவியின் பெயர் என்ன? அது ஜால்ராவா அல்லது எந்த இசைக்கருவியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அப்ப அதிகாரத்திற்காக இதே வைரமுத்து, நாம இன்னொரு விதத்துல சொல்லுவோம், இதே வைரமுத்து நட்டு வைத்த வேலுக்கு பொட்டு வைத்தார் போல அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்ல, அந்த வேலை நம்ம 10 அடி தூரத்துல இருந்து பார்த்தாலே இன்னைக்கு ட்ரோல் மெட்டீரியல் அது. அந்த வேலை அவ்வளவு ருசித்திருக்கிறார் என்றால் அந்த கற்பனை வெள்ளம் எல்லாம் எப்படி சோரம் போகிறது. நான் என்ன சொல்றேன், கலைஞரை இவங்க கோபம் இல்லாம சாமானியர்கள் மேலதான் வருது, அதிகாரத்தின் மேல் வர்றது இல்ல. அப்படியே அப்போ நான் என்ன சொல்றேன், நீங்கள் விமர்சனம் இருக்கு இல்லையா, கங்கை அமரன் இவர் ஜால்ரா, நான் ஜால்ரா அடிப்பதில் சற்றும் குறையாதவர்கள் தான். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட எல்லா மக்களுக்குமான, அதாவது யாரெல்லாம் சமூகத்தில் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் அம்பேத்கர். அவரை கொண்டு போய் ஒரு ஆளும் வர்க்க பிரதிநிதியாக, பார்ப்பனியத்தின் பிரதிநிதியாக, இடஒதுக்கீட்டை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களை பிள்ளைக்குட்டி பெத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டக்கூடிய ஒரு வலதுசாரியை நீங்க கொண்டு போய் ஊமைப்படுத்துறீங்கன்னா இந்த ஊமையை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? வடிவத்தில் பார்க்கிறேன். அப்ப அது என்ன நோக்கம்? அப்போ ரொம்ப சிம்பிளுங்க. காலங்காலமாக மன்னர்களை பாடி பரிசில் பெற வந்திருக்கிறேன் அப்படின்னா பாடித்தான் பாணர்கள், பாடினிகள், ஏன் கவிஞர்கள், புலவர்கள், அவர்களுடைய வேலை என்ன? புரவலர்களை தேடி போறது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்றைக்கு பிஜேபிங்கிற பெரிய கட்சியினுடைய தன்மையில் அதன் பின்னணியில் இவர் போகிறார். வைரமுத்து திராவிடம்ங்கிற அந்த பின்னணியில் இருக்கிறார். அவர் அப்படிலாம் மொத்தமா போகலைங்க. இல்லைன்னா ஏன் தருண் விஜய திருக்குறளை தூக்கி பிடிப்பதாக இருந்தால், தமிழை உயர்த்துவதாக இருந்தால் நான் யாரு பின்னாடி ஆனாலும் போவேன்னு சொன்னார. அதெல்லாம் நாங்க மறந்துட்டோமா? அப்ப எங்களுக்கு என்ன, நாங்க என்ன நவதுவாரங்களையும் மூடிக்கொண்டிருக்கோம்? அப்படி இல்லை. இவர்கள் அதிகாரத்தின் பின் போகிறவர்கள். ஆனாலும் கூட இசை ஞானி இளையராஜாவை இவர்கள் தன் பக்கம் இழுத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஏன்னா பிகாஸ் கல்ச்சுரலி அவர் தங்கள் பக்கம் இருக்கிறார். தங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை அடக்கி வைப்பதிலும், பிறரை அடித்து தள்ளுவதிலும், இன்னும் சொல்வதாக இருந்தால் துளியளவும் கூட திராவிட ஆட்களை ஆதரிக்காமலும் புகழாமலும் இந்த பார்ப்பனியத்தின் பக்கம் முழுவதுமாக இருக்கிறார். அதனால நாங்க அவரை பாதுகாத்துக் கொள்கிறோம். வைரமுத்துவை அப்படி நாங்கள் வைத்துக் கொள்ள முடியாது. அவரே வர தயாரா தான் இருந்தாரு. இல்லைன்னா அந்த 2 சம்பவத்தையும் நான் சொல்ல வேண்டியதில்லை. அவர் அங்கதான் சுத்தி இருந்தாரு. ஆமா, அவர்கள் விரட்டி விடுகிறார்கள். இங்க வேண்டாம், நீ உன்னுடைய நிறத்தில் உன்னுடைய இடத்தில் இரு, எங்களுடைய இடத்துக்கு வராத அப்படின்னு அவர்கள் உங்களுடைய இடத்தை சுட்டி காட்டி விட்டார்கள். மற்றபடி 2 பிழைப்புவாதிகளுக்கும் எந்த பெரிய கொள்கையும் கிடையாது. அவர்களுடைய கவிதை, ஆற்றல், இதையெல்லாம் நாம் தான் அந்த இடத்துக்கு சிறப்பித்து வைத்திருக்கிறோம். இன்னும் சொல்றதா இருந்தா, கடந்த காலங்களில் ஒரு கலைக்கு என்னங்க பேரு? கூத்துன்னு தாங்க பேரு. அந்த கூத்தை ஆடுபவனுக்கு பேர் கூத்தாடி. இன்னைக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி இருக்குது, அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட் தான் உங்களை இந்த இடத்துக்கு வச்சிருக்கு. நீங்க உடனே என்ன சொல்றீங்க, என்னன்னா என்னுடைய அப்படியே வானத்திலிருந்து நீங்க அதிகாரத்துக்கு எப்படியெல்லாம் ஜிங்சாங் போடுவீர்கள், நீங்க எப்படியெல்லாம் இசையமைப்பீர்கள் அல்லது பாடல் எழுதுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாததல்ல. அப்போ ரசிகர்களாகிய நாங்கள் உங்களை கைத்தட்டி இவ்வளவு உயரத்துல வச்சிருக்கிறோம். அந்த இடத்துல நின்றுட்டு நீங்க உங்களுடைய தொழில்முறை லாபத்துக்காக பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் அவங்க பேசுறது என்னங்க, இந்த பாட்டில் யாருக்கு பங்கு அதிகம்? இந்த பாட்டு, ஒரு பாட்டுக்கு ராயல்டி இருக்குது, அதுல 100 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க, இதுல 100 ரூபாய் என்னோடதுன்னு சொல்லி கிளைம் பண்றாரு இளையராஜா. இல்லை இல்லை, எங்களுக்கும் பங்கு இருக்கிறதுன்னு சொல்றாரு. இதுல
சோல், அந்த ஜீவன், அதெல்லாம் பத்தி இல்ல. பருப்பொருளாக மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கிற லாபம் யாருக்கு? இதான் பிரச்சனை. இதுதான் கேள்வி. இன்னைக்கு கேஸ் அவர் அந்த அடிப்படையில் தானே போட்டிருக்கிறார். நீங்க கூலி படத்துக்கு ஒரு பாடலை, பழைய ரஜினி பாடலை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த பாட்டுக்கு இளையராஜா என்கிட்ட கேள்வி கேட்கல, என்கிட்ட அனுமதி வாங்கலன்னு சொல்றாரு. இல்ல அனுமதி வாங்கி வைத்திருக்கிற ஒருவரிடம் நாங்கள் அனுமதி கேட்டு விட்டோம், உங்கள்ட்ட கேட்க வேண்டியது இல்லைன்னு சொல்றாங்க. இப்பந்தான் இல்லை முழு அனுமதியும் என்னிடம் தான் பெற வேண்டும், அனைத்துக்கும் ஆரம்ப காரணகர்த்தா நான் தான் சொல்றாரு. இந்த இடத்துல தான் நாம லீகலா இதை டீல் பண்ணணும். இது வெறுமனா ஜிகனாக்குள்ளலாம் போக வேண்டாம். நான் எங்களுடைய இசை, எங்களுடைய இது இவர் இல்லாமல் போயிருந்தால் இசை உலகமே இல்லை. இல்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவர் இல்லாமல் இருந்தால் தமிழே இல்லை. இல்ல ரைட், உங்களுடைய விமர்சனம் சரிதான். ஆனா ரகுமான்கிட்ட போகும்போது போய் பெர்மிஷன் வாங்குறீங்க, ரகுமான் பாட்டை பயன்படுத்துறதுக்கு, இசையை பயன்படுத்துறதுக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்குறீங்க, அதுக்கு தொகையை கொடுக்குறீங்க. மணிரத்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆங்கில படத்துக்கு கேட்டாங்க, அதுக்கு 1 கோடி ரூபா வாங்கிக்கிட்டு ஒரு தைய அந்த பாட்டை கொடுத்தா சொல்றாங்க. எல்லாரும் உஷாரா இருக்கிறாங்க. இளையராஜா ஏமாந்துட்டாரு. சரி, இப்பதான் ஒரு ராயல்டி விஷயத்துக்குள்ள வராரு. ஆனா அவரை மட்டும்தான் நீங்க பேசுறீங்க, எந்த பலனையும் பெறாதவரை திட்டுறீங்களே தவிர பலன் பெற்றுக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் நீங்க பேசுறது இல்லையான்னு ஒரு விமர்சனம் வருது. இல்ல, இந்த விஷயத்துக்கு இந்த இடத்துல இருந்து நாம் டெக்னிக்கலா சில விஷயத்த பேசணும். இதுவரைக்கும் நம்ம உணர்வு பூர்வமோ ஒரு ரசிகனாகவோ அல்லது இவர்களுடைய தனிப்பட்ட ஒரு கிரிட்டிக்காவோ பேசிட்டோம். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, 1957 காப்புரிமை அறிவுசார் சொத்துடைமை சட்டத்துக்குள்ளதான் இதெல்லாம் வருது. வரும்போதே அந்த சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு பாடல் அல்லது ஒரு திரைப்படம், இதுக்கெல்லாம் யார் யார் உரிமைதாரர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாடலுக்கு 3 வகையான உரிமைகள் கோரப்படுகிறது. 1 இல்ல 4 வகையான. 1 ப்ரொடியூசருக்கு ஒரு பங்கு இருக்கு, இசையமைத்தவருக்கு ஒரு பங்கு இருக்கு, பாடலை எழுதியவருக்கு ஒரு பங்கு இருக்கு, பாடலை பாடியவருக்கும் பங்கு இருக்கு. அப்போ ஒரு பாட்டை நான் ஒரு இடத்துல பயன்படுத்துறேன்னா இந்த 4 பேரின் அனுமதியை நான் வாங்கணும். இதுதான் அந்த அறிவுசார். நீங்க எப்படி வேணாலும் ரைட்ஸை வாங்கி ஒரு கம்பெனி வச்சிருந்தாலும் கூட இந்த 4 பேரின் அனுமதி வாங்கப்பட வேண்டும், அல்லது ஒருவருடைய அனுமதியாவது வாங்கப்படணும், அதோட ரூல்ஸ். இப்போ இந்த அறிவுசார் சொத்துடைமை விஷயத்தில் 57 ரூல்ஸ் வந்தாலும் நடைமுறையில் அது யாருக்கும் தெரியல. கடந்த AR ரஹ்மான் வருகிற வரையில் உலக நடைமுறை பற்றிய பெரிய இதுல உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்டர்நேஷனல் ஆல்பம்லாம் நமக்குள்ள வருது. அப்பந்தான் காப்பி ரைட், இந்த இன்டர்நெட் புழக்கங்கள் இதுக்குள்ள காப்பி ரைட்டு, இதை வித்தோம்னா, அதாவது ஒரு எஃப்எம்ல வித்தா என்ன ரேட்டு, பப்புல வச்சு பாடினாருன்னா அதுக்கு என்ன காசு, அதே இது இப்படி தனித்தனியான பேட்டர்ன்கள்லாம் இருக்கு. தூர்தர்ஷன் மட்டும்தான். ஆமா, அது முன்னாடி வானொலி. ஐபோன் ஸ்டோர்ல வித்துச்சுன்னா அதுல என்ன ப்ராஃபிட், அதையே ஒரு டிவி சேனல் ஒளிபரப்புனா என்ன ப்ராஃபிட், அதே இது டிவியில ஒளிபரப்பிட்டு அப்புறம் யூடியூபுக்கு வந்துச்சுன்னா அதை எப்படி யூடியூப் கிளைம் பண்ணும், நீங்க பணம் கொடுக்கலன்னா அதை மியூட் பண்ணணும், இப்படி எல்லாம் வருது இல்லையா? ஸோ சாதாரண ஒரு யூடியூப் வீடியோ போட்டால் கூட இன்னைக்கு உங்களுடைய வீடியோவுக்கு அடுத்த இதில் கட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆடியோ வச்சு பிடிச்சிருவாங்க, இல்லை விஷுவலை கூட வச்சு பிடிப்பாங்க. ஸோ இப்படி இந்த காப்பிரைட் சம்பந்தமான விஷயம் இறுக்கமாகிவிட்டது. இப்போ இதில் பலரும் கோடி கோடியாக சம்பாதிக்கிறார்கள். இளையராஜா அந்த பங்கை பெறுவதில் முறையான அணுகுமுறையை செய்யலை. 15 வருஷமா அவருக்கு பெரிய லாஸ் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளவு இழந்தோம்ங்கிறது ஒரு தொழில் சார்ந்த நடைமுறை, அது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள், இதையெல்லாம் நீங்க கவனிக்கணும். அந்த கவனிப்பதில் இளையராஜா தவறி இருக்கிறார். அதை இளையராஜா நான் சொல்லலை, இளையராஜா தன் வாயாலே சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் எழுதி தள்ளிக்கிட்டே இருந்தேன், எனக்குள் இசை வந்துகிட்டே இருந்துச்சு, நான் இசையை எழுதி கொடுத்துக்கிட்டே இருந்தேனே தவிர இந்த வியாபாரத்துக்கெல்லாம் நான் பொருத்தமானவனா, வியாபாரத்துக்கெல்லாம் நான் சரிபட்டு வருவேனா, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம், அவரே அதை ஒத்துக்கொள்கிறார். வியாபார விஷயங்களில் அவருக்கு அதோட மரியாதை தெரியாமலே பல விஷயங்களை செய்து கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்வதாக இருந்தால் அவருக்கு கிடைக்கிற அந்த மரியாதை இருக்குல்ல, ஐயா சாமி அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் காலில் விழுந்துட்டாச்சுன்னா படத்துக்கு மொத்தமா கூட ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற அளவிற்கு அவர் தாராளமாக எல்லாம் இருந்திருக்கிறாரு. இல்ல எல்லாருமே அவர் ஏமாத்திருக்கிறார். இப்ப எக்கோ ஸ்டுடியோ வச்சிருந்தவங்க கூட அப்ப எக்கோ ஸ்டுடியோவை எக்கோவை உருவாக்குறாரு. அப்ப என்ன சொல்றாரு, என்னுடைய நண்பன் பள்ளி தோழன் அப்படிங்கிறாரு, அவர் கூட படிச்ச ஒருத்தரோட சேர்ந்து அந்த எக்கோ நிறுவனத்தை உருவாக்குறாரு. எக்கோ நிறுவனத்தை உருவாக்குனதுக்கு பிறகும் அவரும் ஏமாத்திட்டு தான் போறாரு. அப்புறம் மலேசியாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு தூக்கி கொடுக்குறாரு, அங்கேயும் ஏமாத்துறாரு. எங்க தப்பு நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா
அதை முழுவதான அக்கௌண்டபிலிட்டி நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கு என்ன நடைமுறை இருக்குங்கிறத நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்றதுக்கு சார்ட் அவுட் பண்ணணும். அதாவது எல்லாமே செய்யணும். இதையெல்லாம் செய்யாம காலில் விழுகிறவர்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுத்தா போதும், அல்லது தனக்கு சொம்படிக்கிறவர்களுக்கும் நீங்க தூக்கி கொடுத்தீங்கன்னா அது அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள வராது. இப்ப இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு அவர் இந்த புகழ்ச்சிகளுக்கெல்லாம் மயங்கிறது இல்லை. அவர் சொல்றாரு, காரியத்துல கரெக்டா இருக்கிறாரு. இந்த விவகாரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வக்கீல் என்ன சொல்றாரோ, என்னுடைய லீகல் டீம் என்ன சொல்றோ அதைத்தான் நான் கேட்பேன், எங்க அம்மா சொல்றாங்கன்னு நான் கேட்க மாட்டேன். அதாவது இதில் சொந்த பந்தம் உறவுகளுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறாரு. இப்ப இளையராஜா அப்படி டீல் பண்ணல. அப்ப ஆரம்பத்துல இருந்து அப்படி டீல் பண்ணாத ஒருவர், பாலு பாலு பாலுன்ட்டு நட்பா இருந்த ஒருவர், திடீர்னு அமெரிக்காவுல நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு மொத்தமா எஸ்பிபியை பாட விடாமல் ஒரு வாயை கட்டுகிறார் தன்னுடைய அதிகாரத்தை கொண்டுங்கும் போது, இளையராஜாவிட்ட பாட்டு பாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை வருகிறது. என்னடா நண்பா, நான் இப்படி விழுந்து கிடப்பேன்னா அதுக்கு காரணம் யாரு? என் மகன் பணத்தை வச்சு படம் எடுத்தாங்கன்னா அந்த படத்தை எடுத்தவர்கள் யாரு? என் பணம் தோத்து போனதுக்கு காரணம் யாரு? இதெல்லாம் உதவக்கூடாதாடா அப்படிங்கிற உரிமையில தானே அவர் அதெல்லாம் போய் பாடுறாரு. உங்ககிட்ட ஒவ்வொன்றுக்கும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ அந்த உறவு நிலையிலிருந்து அவர் போறாரு. ஆனா இளையராஜா அங்க லீகலா அவர் பிடிக்கிறார். சரிங்களா? சோ இப்படித்தான் அது வரையிலையும் கணக்கு பார்க்காத இளையராஜா, அதாவது இன்னும் சொல்வதா இருந்தால், தனக்குள் இசை பெருக்கெடுத்து வரும்போது கணக்கு பார்க்க நேரமற்ற இளையராஜா, இசையெல்லாம் காலியானதுக்கு அப்புறம் இன்னைக்கு வாய்ப்புகள் எல்லாம் குறைந்ததற்கு பிற்பாடு இன்னைக்கு உட்கார்ந்துட்டு பாக்குறாரு. சின்ன சின்னதா படம் இசையமைச்ச சாதாரணப்பட்டவர்கள் எல்லாம் கோடி கோடியாக குவிக்கிறார்கள். இந்த பேட்டன் ரைட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு லாபம் பார்க்கிறார்கள். நான் எத்தனை லட்சம் பாடல்கள், 7000 பாடல்கள் கிட்ட நான் எழுதியிருக்கிறேன். 1000 படங்களுக்கு மேல் இசையமைச்சிருக்கிறேன். மொத்தமா பார்த்தா ஒரு 7000 பாடல் வருது. எல்லாத்துக்கும் ரைட்ஸ் கேட்டா என்ன நடக்கும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணி பண்றாரு. அதிலும் கூட அவரால் முழுவதுமாக வெற்றி பெற முடியும். தட் மீன்ஸ் என்னன்னா, அதையும் கூட அவரால் ஃபாலோ பண்ண முடியல. உடனே என்ன பண்றாரு, தயாரிப்பாளர் சங்கத்தை கூப்பிட்டு, தகப்பா உங்களுக்கு நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. இதுவும் எத்தனை நாளைக்கு பெறும்? இளையராஜாவுக்கு மூடு மாறுறவரும் பெறும். திடீர்னு இந்த கலைப்புலி தானு மேல அவருக்கு ஒரு சிந்தனை மாறிடுச்சுன்னா, எனக்கு இப்ப என்ன நிலைமைன்னு தெரியாது, அவர் சொல்லும் போது உள்ளதை சொல்றேன். அவருக்கு திடீர்னு தானுகிட்ட போனது வேஸ்ட் இல்லை, அப்படி பண்ணக்கூடாது இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே தானுகிட்ட இருந்து அந்த உரிமையை அவர் கேன்சல் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறார். இப்படிப்பட்ட மனோநிலையில் தான் அவர் இன்னொரு உச்சகட்டமா பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, சும்மா இஷ்டத்துக்கு நீங்க பாட்டு கண்ட கச்சேரிகள் எல்லாம் என் பாட்டை பாடுறீங்க, அப்ப எனக்கு ஒரு ராயல்ட்டி இருக்கு இல்லையா, என்னுடைய இது இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மனசாட்சியோடு பண்ணுங்கன்னு சொல்றாரு. தெய்வமே இளையராஜா என் குடும்பத்தோட உன் காலில் விழுறேன்னு சொல்ற ஒரு சாதாரண ஒரு பாட்டு கச்சேரி நடத்துகிற ஒருவர், அவருடைய அந்த இதுலயும் போய் நீங்க ராயல்ட்டி கேட்குறீங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு பாட்டு கச்சேரி நடத்துவாரு. அப்போ முறைப்படி நீங்க இதை பண்ணியிருந்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மாதிரி சத்தம் இல்லாமல் இயங்கி இருக்க முடியும். இன்னொன்னு இந்த விவகாரத்தில் சொல்லணும், இதையெல்லாம் ஒழுங்குபடுத்துகிற ஒரு காலகட்டம் வரும்போது 90களுக்கு பிறகு, அதாவது 2000 வாக்கில் இந்த பிறகுதான் இந்த இவ்வளவு பிளாட்ஃபார்ம். ஆமா, அந்த 2000க்கு பிறகு இதையெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு கூட்டமைப்பு அமைக்கிறாங்க. இதை ஜேம்ஸ் வசந்தன் குறிப்பிடுறாரு. காப்பிரைட்ஸுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன், காப்பிரைட்ஸுக்குன்னு இது பண்ணும்போது இவர்கள் எல்லாம் சரியான ஆட்கள் கிடையாது, முறையான இது காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்திலிருந்து விலகி வந்துடுறாரு. இப்ப அந்த அமைப்புக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ப்ராப்பரா தணிக்கை செய்யப்பட்டு, ஒரு சின்ன இசையமைப்பாளராக இருந்தாலும் சரி, பரணி ஒரு 10 படத்துக்கு இசையமைச்சிருந்தாலும் அவருக்கான ராயல்ட்டி கரெக்டா அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்துடும். அவரு கதவை தட்டி இந்தாங்கன்னு பாக்கெட்டை கொடுத்து காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. பரத்வாஜ் ஒரு 50 படத்துக்கு இசையமைச்சிருந்தாலும் அதுக்கான பணம் அவர் வீட்டுக்கு போயிடும். எல்லாருமே செட்டில், எல்லாருமே அதாவது வேலை செய்யாத காலகட்டத்திலும் அதற்கான ராயல்ட்டி பெற்று கொண்டிருக்கிறார்கள். இவர் இன்னைக்கு அந்த அமைப்புகளோட ஒத்து போகல. அவங்க இந்த படத்துக்கு வாங்கின சம்பளத்தை விட அதிகமா வாங்கி பல மடங்கு அதிகமாக. ஏன்னா அன்னைக்கு இருந்த மார்க்கெட் வேல்யூ வேற, இன்னைக்கு இருக்கிற வேல்யூ வேற. அப்படி ஒரு முறையான லாபத்தை அடைய முடியாத ஒரு வேட்கை தன்னுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் காரணமா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, பாட்டு முழுவதுமே என்னுடையதுதான் அப்படின்னு ஒரு புது சாலை ஓட்டுகிறார். இது சட்டத்தின் முன் கேள்விக்குறியாகப்படுகிறது. பாடியவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது,
பாட்டை எழுதியவருக்கு ஒரு பங்கு இருக்கிறதுன்னு நீதிபதியே சொல்றாரு. ஆமா, ப்ரொடியூசருக்கும் பங்கு இருக்குது, ப்ரொடியூசருக்கு பங்கு இருக்குது. இன்னும் சொல்வதா இருந்தா அது எத்தனை பெர்சன்டேஜ்னு பார்க்கும்போது ப்ரொடியூசருக்கு தான் அதிக பெர்சன்டேஜ் போகும். ஏன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த காப்பிரைட்ஸ்க்குள்ள அந்த கதையை உருவாக்கி அதுக்கான களத்தை உருவாக்கியவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. அதுதான் பெரிய கொடுமை. பாரதி ராஜாவுக்கு முதல் மரியாதை பாடல்கள்ல பங்கு இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய கொடுமை. ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் அவரு நகாசு தட்டி தட்டி அந்த பாடல்களை எடுப்பார். அதே மாதிரி வேற ஒரு படம் எந்த படமா இருந்தாலும் சரி, அந்த படத்தை இயக்கியவருக்கு, அந்த சுச்சுவேஷனை சொன்னவருக்கு, சங்கீத ஜாதி முல்லைக்கான சுச்சுவேஷனை சொன்னவருக்கு அதுல பங்கு இல்லைன்னு சொல்வது என்பது எந்த விதத்தில் நியாயம்? இதையெல்லாம் இயக்குனர்கள் நிக்கணும். நாம இதுல எந்த இடத்துலயும் பாரபட்சம் பார்க்கல. அவங்க சம்பளம் வாங்கிட்டோம், படம் எடுத்தோம், ப்ரொடியூசர் பணம் கொடுத்தாரு, சம்பளம் வாங்கிட்டோம், வந்துட்டோம். இப்ப நாம என்ன சொல்றோம்னா, இது ஒரு சந்தை. இங்க புனிதர்கள் என்று யாரும் இல்லை. இங்க புனிதத்தை எல்லாம் இங்க வியாபாரம் பண்றாங்க. இதுவரைக்கும் அவர்கள் போட்டு வந்த புனிதர் வேஷம் இந்த மார்க்கெட்ல இன்னைக்கு அடிபட்டு இருக்குது. இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, உங்களுக்கு எப்படி நீங்க ஒரு வியாபார பொருளோ, உங்க பாட்டை எப்படி வியாபார பண்டமாக கருதுகிறீர்களோ, அந்த அடிப்படையில் தான் நீங்க இன்னைக்கு உரிமையும் கருதுறீங்க. நீங்க தார்மீக உரிமையை கருதலைங்க. அதாவது ஒரு இசையின் மேல் இருக்கக்கூடிய என்னுடைய ஆளுமை என்ன, இசையின் மேல் இருக்கக்கூடிய ஆளுமையை நீங்க கருதல. மொத்த பாட்டோட ஓன் பண்றீங்க. நடிச்ச சிவாஜியில இருந்து பூங்காத்து திரும்புமா பாட்டுக்கு எத்தனை விஷயங்கள் இருக்கு. கேமராமேன்ல இருந்து அவருக்கு தண்ணி பாட்டில் தூக்கி கொடுத்து அசிஸ்டன்ட் கொண்டு அந்த வெயில்ல கிடந்து வெயில்ல கிடந்து ஷூட் பண்ணிட்டு வந்த அவங்களுக்கு கூட அதுல பங்கு இல்லை. ஏசி ரூம்ல உட்காந்து கம்போசிங் முடிச்ச உங்களுக்கு முழு பங்கும் இருக்குன்னு சொல்றது இருக்கு இல்லையா? அது மொத்த கூட்டு உழைப்பையும் அவமதிக்கிற செயல். இதுல இன்னொரு விதமா, ஒரு பக்கம் அவரு எனக்கு முழு பங்குன்னு சொன்னவன்னா, இவரு இல்லை பாடலுக்கும் பாதி பங்கு இல்ல. நாங்க என்ன சொல்றோம், மொத்த தயாரிப்புக்குமே, அந்த இயக்குனருக்கு, மொத்த எல்லாருக்குமே பங்கு இருக்கிறது. மனசாட்சியோடு நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்க இந்த எச்சி சண்டை போடுறது உங்களுள் மேலுள்ள இருக்கக்கூடிய மரியாதையை குறைக்கிறது. வைரமுத்து பேசுறார், அவருடைய கருத்து சொல்றார். ஏற்கனவே இந்த வழக்கு போயிட்டு இருக்குது, அதுல எங்களுடைய பங்குன்னு அவர் சொல்றாரு. இப்போ கங்கை அமரன் இதுக்கு பதில் சொல்லும் போது அவரு வைரமுத்து பேசுறது ரைட்ஸ் குறித்து பேசுறார். ஓப்பனா தெரியுது, எங்களுக்கும் பங்கு இருக்குது அந்த வழக்குல, எங்களுக்கு ஒரு 30% என்னமோ எழுத்தாளருக்கு கொடுப்பாங்க போல இருக்குது, அதை அங்கீகரிக்கணும்னு தான் சொல்றார். அது கருத்தளவுலங்கிறது மட்டும் இல்லாம எக்கனாமிக்கலாவும் அது புரிஞ்சு கொள்ளப்படும். ஆனா கங்கை அமரன் ஆவேசமா பேசுறாரு. இப்போ இளையராஜாவை எவ்வளவு பேர் விமர்சிச்சிருக்கிறாங்க, அப்பெல்லாம் அவர் கம்முன்னு இருக்கிறாரு. இன்னொன்னு, இளையராஜாவை ரொம்ப ஆக கேவலமா விமர்சிச்சதும் கங்கை அமரன் தான். நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறோம். ரொம்ப அவரு நிறைய காப்பி பண்ணியிருக்கிறாரு, இசை எடுத்திருக்கிறாரு, இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. இப்ப பாஞ்சுக்கிட்டு வராரு இல்லையா? இதுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது, சொந்த வெஞ்சன்ஸ் இருக்குதுன்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல. அதாவது எங்க சோத்தை தின்றீங்க, உப்பு போட்டு, அதாவது எங்களுடைய இதெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க, அந்த விசுவாசம் வேணும்லாம் பேசுற, படத்தை வச்சு நீ கும்பிடணும் அப்படின்றாங்க. இவருக்கு ரெண்டாவது செகண்ட் ஸ்பெல்லுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மிக அற்புதமான பாடல்கள். நீங்க எப்படி 80களில் உள்ள பாடல்கள் முக்கியமோ, அதே மாதிரி ஏஆர் ரஹ்மானின் அந்த இசையில் வந்த பாடல்கள், இந்த டிஜிட்டலைஸ்டு மியூசிக் இன்னைக்கும் வைரமுத்துவை இன்னும் இளைய சமூகத்திடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு வருகிற பாடல்கள் டிஜிட்டலைஸ்டு மியூசிக் தான். மீன் பிடித்து மீண்டும் ஆத்தில் விடா, ஏண்டா வேலையத்து போய் பிடிச்ச மீனை கொண்டு போய் மறுபடியும் போடணும்னு சொல்றியே செவ்வாழை, அதை தின்னுட்டு சுகமா இருக்கலாமே. அதாவது அதனுடைய பொய்டிக் தன்மை இருக்கு இல்லையா? இந்த குருவியை பார்த்தவன்ட்டு உனக்கு கட்டப்பா உனக்கு என்ன ஞாபகம் வருகிறது? வறுத்து திங்கலாம் போல ஞாபகம் வருது. மீனை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? வறுத்து திங்கல. இல்ல, அதை மறுபடியும் கொண்டு போய் உள்ள விடுவோம். மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட. அதுலதான் கவிதையே இருக்குது. அப்போ என்மேல் விழுந்த மழைத்துளியே இத்தனை நாளா இங்கிருந்தாய், அது எங்கேயோ இருந்துச்சு, எருமாட்டுல மாதிரி நான் மாட்டு பெஞ்சிட்டு இருந்தோம். அந்த காதலியோடு நனைந்து வந்த அந்த நாள் இருக்கு இல்லையா? அவ சாலை தூக்கி நம்ம தலையில போட்ட நாள், மழைத்துளி செய்ததோ, அந்த மழைத்துளியை அவர் ஞாபகப்படுத்துறார். இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளா எங்கு நனை. கவிதையே தெரியாதவங்க கூட கவிதைங்கிற பேர்ல எதையாவது ஒண்ணு கிரிக்கிருப்பான் இல்லையா? காதலிக்கிற அந்த முதல் கணத்தில் அந்த கவிதையே இத்தனை நாளா நான் பிறந்தேன், வளர்ந்தேன், ஓணாம் பிடிச்சேன், என்ன பனைமரம் ஏறினேன், ஓடினேன், வாடினேன், வேலைக்கு வந்தேன், என்னைக்குமே வராத ஒரு கவிதை திடீர்னு அது ஒவ்வொரு நேரம் வந்திருக்கலாம். ஒருத்தருக்கு படிக்கும் போது வந்திருக்கலாம், ஒருத்தர் வேலைக்கு வந்த இடத்துல வேர்டு டாக்குமெண்ட்ல முதல் கவிதை எழுதியிருக்கலாம், அல்லது கிழிஞ்சு போன பேப்பர் எழுதியிருக்கலாம். இப்ப இந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை எல்லாம் மிக அற்புதமாக கவிதையாக வடித்த இடம் இருக்கு இல்லையா? இது
வைரமுத்துவுக்கு பிற்பாதியிலும் வாய்க்கிறது. அதனால யார் சோறு போட்டா யார் வந்தா வரலங்கிறதெல்லாம் பேசக்கூடாது. அப்படி சொல்வதாக இருந்தால் இளையராஜாவுக்கு பாரதி ராஜா எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். கடைசி கட்டத்தில் பாரதி ராஜாவால் கூட இளையராஜாவை இணைந்து செயல்பட முடியவில்லைன்னு சொல்லித்தானே பல படங்கள், ஜாதிமல்லி படத்துல இருந்து பல படங்கள் மரகதமணியோடு, அதாவது இன்றைக்கு கீரவாணின்னு அறியப்படுகிற மரகதமணியோடு பாட்டு இசைக்க வேண்டியிருந்த அந்த பாடல்களிலும் கூட எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ உன்னிடம் இருக்கிறது அப்படின்னு எழுதுகிற, இன்னைக்கு வரலாம் பல பேரினுடைய காதல் தாரக மந்திரமாக அந்த வரி இருக்குன்னா அந்த இடத்துலயும் வரி அதாவது உங்களுடைய இசையை மீறி வரிகளை கொண்டு வந்து தந்தது வைரமுத்துக்கு அந்த இடம் இருக்கிறது. அப்ப நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த பாரதி ராஜாவுக்கு நீங்கள் என்ன நன்றி கடன் பட்டிருக்கிறீர்கள்? நீங்க பஞ்சு அருணாச்சலம் தான் கூட்டு வந்து பஞ்சு அருணாச்சலம், அதுக்கு பிறகு பஞ்சு அருணாச்சலம் அவர் தொடர்ந்து கொடுக்கிறார். இன்னும் சொல்வதாக இருந்தால் அன்றைக்கு ப்ரொடியூசராக இருந்த வணிக சமூகங்கள் தான் ஒட்டுமொத்த சமூகம் தான் ஒட்டுமொத்த இந்த திரைத்துறையும் கையில் வைத்திருந்தது. அவர்கள் இளையராஜா, வைரமுத்து, பாரதி ராஜா மூன்று முக்கூட்டணியையும் நண்பர்களையும் சம அளவில் மதித்து அவர்களை தங்களோடு அரவணைத்துக் கொண்டார்கள். அது லாபம் சார்ந்ததாக கூட இருக்கலாம், இருந்தாலும் கூட அவர்களை அப்படியே வளர்த்தெடுத்து ஒரு பக்தி சிரத்தையோடு, நீங்க வந்து இன்னைக்கு காலில் அப்படி போய் நிக்கிறாரு இல்லையா, அதே மாதிரி ஏவிஎம் சரவணன் அவர்கள்லாம் வந்து இளையராஜாவை தன்னை விட உயர்வாக, அதாவது உயர்ந்த இடத்தில் கருதி தானே போய் நிக்கிறாரு. அந்த மரியாதை, பணத்தையும் தாண்டிய மரியாதையெல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள். ஆனா நீங்க அந்த அக்ரிமெண்ட் விவகாரங்களில் லீகலா நீங்க சரியா இயங்கவில்லை, அதனுடைய வெளிப்பாட்டை ரசிக்கிறவன் மேல் கொட்டாதீர்கள் அப்படின்னு தான் நாம சொல்றாமே தவிர லீகல் விவகாரங்கள் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, கங்கைமரனை பொறுத்தவரை அவர் என்ன சொல்றாரு, எங்களுடைய வாய்ப்புகள், என்னை போன்ற பல எழுத்தாளர்கள் பாடலாசிரியர்களுடைய வாய்ப்புகள் எல்லாம் வைரமுத்து பறிச்சிட்டாரு. அப்போ வந்து நீங்க சொல்லியிருக்கணும்ல, இவ்வளவு நாள் உங்களுக்கு எழுதிக்கிட்டு இருந்தாங்களா, விட்டுறாதீங்க, அவங்களுக்கு ஒரு பாட்டா கொடுங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவனுக்கு அது ஒரு குடும்பத்துக்கு புழப்புக்கு போயிருக்கும்ல, எல்லாரும் புழப்பையும் நீங்க கெடுத்துட்டீங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பேசுறாருல. இப்ப 86 கூட்டணி முடிஞ்சு போச்சு, 44 வருஷம் வந்தாச்சு, 6 வருஷம்தான் கூட்டணி, 38 வருஷம் கழிச்சு அந்த வன்மம் இருக்குது இல்லையா, என்ன காரணம்? அது வந்து அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் கூடயும் கூட்டணியிலையும் கூட அவர் முழு படங்களுக்கு தான் பாட்டு எழுதினார் வைரமுத்து. அப்ப கணக்குப்படி பாத்தீங்கன்னா இன்ன பிற நபர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை பற்றி யார் பேசினார்கள் அப்படின்னா, கவிஞர் சுரதா ஒரு முறை பேட்டி எழுதியும் போது வந்து இந்த விவகாரத்தை சொல்றாரு. அதாவது வாலி, வைரமுத்து மாதிரியான பெரிய கவிஞர்கள் ஒரு பெருந்தன்மையோடு இந்த இடத்த விட்டு கொடுத்துட்டு புது கவிஞர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் சொல்றாரு. இதற்கு பலரும் கருத்து தெரிவித்தார்கள். அந்த நேரம் கவிஞர் தாமரையும் வந்து கருத்து தெரிவித்தார். என்ன தெரிவித்தார் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் அவர் மனச்சான்றின்படி அவர்கள் செய்ய வேண்டிய வேலை. இதை வந்து ஒரு பெரிய மனிதராக இருந்து அவர் சொல்லி இருக்கிறார், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதை பெரிய மனித தன்மையோடு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாங்கிறது நாங்கள் அவர்கள் கையில் விட்டு விடுகிறோம்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்தில் வாலியும் அப்படி நடந்து கொண்டாரா? வாலியை குறித்து ஒரு ட்ரிப்பு வந்து பஞ்சு அருணாச்சலம் சொல்றாரு. வாலி இறந்ததுக்கு பிறகு MSV வந்து ஒரு விழா நடக்கிறது, அந்த இடத்துல வாலியை பற்றி பேசும்போது பஞ்சு அருணாச்சலம் சொல்கிறார், வாலி வந்து ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு பாட்டுக்கு கூப்பிடுறாங்க, வைதேகி காத்துறாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் இல்ல, படங்கள் இல்லாம ரொம்ப காலம் இருக்கிறார். வாலிக்கு படமே இல்லை. அப்போ வந்து இந்த படத்தை கூப்பிடும் போது பஞ்சு அருணாச்சலத்திடம் அவர் சொல்லிய ஒரே வார்த்தை, ஃபுல் படத்துக்கும் பாட்டை கொடு அப்படின்னா வரேன், எல்லாம் வரமாட்டேன். அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு, அண்ணன் இல்லைண்ணே, புலமை புத்தன் இருக்காரு, கங்கைமரன் இருக்காரு, எல்லாருக்கும் ஒரு 5000 போனுச்சுன்னா ஒரு அவங்க குடும்பத்துக்கு உதவலானே. எப்படி அவர் ஒரு தொழில் செய்கிற ஒரு அந்த எண்ணத்தோட அவர் சொல்றாரு. இன்னொன்று ஒரு மனசாட்சியோடையும் சொல்றாரு. உடனே அவர் ரொம்ப வற்புறுத்தி இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன், அவர் வர்றதுக்கு தயார் இல்லை. அப்போ கூப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைய பாடல்கள் வந்தது, அதுக்கப்புறம் அவர் ஹிட் ஆனாருன்னு சொல்றாரு. ஆனா அப்படி வந்ததுக்கு பிறகு மற்ற எந்த கவிஞரையும் வாலி எழுத விடலை. இளையராஜா பாடல்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாலி தான் முழு பாடல்களுமே. அதையும் சொல்றாரு கங்கைமரன். வாலி வந்து அப்படியே பாடல்கள்ல வந்து ராசா, இளையராசா, ராசாவை நம்பி வந்து இப்படி எல்லாம் சந்தோஷப்படுத்திட்டே இருப்பாரு இளையராஜாவை அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா ஓகே, அடிக்கடி கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நீ ராஜா அப்படின்னு சொன்ன அதே வாலி பின்னாடி ஒரு மேடையில நின்று ஏஆர் ரஹ்மான் அவனுடைய டிஜிட்டல் இசையை நான் வந்து மெய்வறந்து கேட்கிறேன்னு ஏஆர் ரஹ்மானையும் புகழ்றாரு.
அப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஒருத்தருக்கு கிடைக்குது. அந்த சந்தர்ப்பங்களை முழுவதுமாக தன்னகப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சினிமா துறையில் எல்லோருமே இயங்குகிறார்கள். அதில் வைரமுத்து, அதுல இவரு, வாலி, இதுல எந்த மாறுபாடுமே கிடையாது. இன்னொரு விதமா பாத்தீங்கன்னா, இளையராஜாவும் தன்னுடைய சில படங்களுக்கு பணம் வாங்காமல் செய்து கொடுப்பது அல்லது சின்ன படங்களுக்கு குறைவான பணம் வாங்கி கொண்டு செய்து கொடுப்பது என்பதிலும் கூட என்ன இருக்கிறதுனா, வேறு இசையமைப்பாளர்கள் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து விடக்கூடாதுங்கிற தொழில் பாதுகாப்பு தான் இருக்கிறது. இதன் காரணமா வெளியே போயிடக்கூடாது. ஆமா, நீங்க தேவா மாதிரியான இசையமைப்பாளர் பக்கமோ அல்லது சந்திரபோஸ் மாதிரியான இசையமைப்பாளர் பக்கமோ சும்மா கூட போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவர் சின்ன படங்களுக்கும் சேர்த்து இசையமைத்து கொடுத்திருக்கிறார். அப்போ பெருந்தன்மை என்பது லாப நோக்கம் கொண்டது. அப்போ அந்த லாப நோக்கத்துக்குள் இந்த மாதிரியான குரூவலான மென்டாலிட்டி, நான் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமுமே செயல்படுகிறது. இதுல பெருமிதத்தன்மை, பெருந்தன்மைங்கிறதுல ஒண்ணுமே கிடையாது. லாபம் தான் இருக்கிறது. இந்த லாபத்துக்காகத்தான் இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். மற்றபடி 2 பேர் மேலேயுமே, கங்கையமரன் மேலேயுமே எனக்கு பெரிய ஈடுபாடு உண்டு. ஏன்னா, பூஜைக்கு ஏத்த பூவிது நேற்று தானே பூத்தது, மேல போட்ட தாவணி சேலையாகி போனது, சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனதுன்னு சொல்லி எழுதுகிற அளவிற்கு கவித்துவம் கொண்டவர் தான். 10 பாட்டுக்கு ஒரு பாட்டாவது வைரமுத்து மாதிரி கவித்துவம் வந்துவிடும். அந்த மாதிரியான நபர் தான். ஸோ அவருடைய படங்கள்லையும் அந்த டச்சை பார்க்கலாம். ஸோ எந்த இடத்துலையுமே எந்த கலைஞரையுமே நாம் விட்டு கொடுக்க முடியாது. யாருடைய மாண்பை நாம குறைச்சு பேசல. ஆனா ஒரு பொது வெளியில் நின்றுட்டு மிரட்டுகிற தொனியில் பேசுவது என்பது கங்கையமரனுக்கு சரியானதல்ல. அவர் ஏற்கனவே ஒரு பேட்டியின் போது மிக கடுமையாக கத்தி இருக்கிறார். இளையராஜாவும் அதே மாதிரி தன்னுடைய மாண்புகளை குறைத்து கொண்டு மிக மோசமாக விமர்சனங்களை வைத்திருக்கிறார். வெளியிடத்துல ஒரு நபரை ஒரு கான்டெஸ்ட்ல ஒருத்தரை கூப்பிட்டு காலில் விழ வச்சு அந்த நபரை மிரட்டி அனுப்புறது, இந்த மாதிரியான தன்னுடைய அதாவது நான் இதை அதெல்லாம் உங்களுக்கு அந்த டென்ஷன்ல இருக்கத்தான் செய்யும். அதிலும் கூட தன்னை பொறுமை காத்து கொண்டு கொஞ்சம் நல்லபடியா வெளிப்படுத்தினால் இளையராஜாவின் இசையை ரசித்தது போல் இளையராஜாவை ரசிக்கலாம் அல்லது அவர் பேச்சை ரசிக்கலாம். அதே மாதிரி வைரமுத்துவின் பாடலை ரசித்தது போல் அவருடைய பேச்சையும் செயல்பாடையும் ரசிக்கலாம். ஆனால் தங்களுடைய எல்லை மீறி பேசுவதாக இருந்தால், தங்களுடைய குணக்கேடுகளை எல்லாம் வெளிப்படுத்துவதாக இருந்தால் பொது சமூகம் அவர்களை விமர்சனம் தான் செய்யுமே தவிர வாழ்த்தாது அப்படிங்கிறத சொல்ல விரும்புறேன். இந்த விமர்சனங்களை அவர்களும் அதை பரிசீலிக்கணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.